Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்டுக்கான half yearly exam study plan தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு 20 days கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு. ஏனா உங்களுக்கு half yearly exam பாத்தீங்க அப்படினா டைம் டேபிள் வந்துருச்சு. 10ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஓகேங்களா? அது பெரும்பாலும் இருக்காது. மெயின் சப்ஜெக்ட் 10ல இருந்து 22 வரைக்கும் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. So this is the half yearly exam time table. லீவ் ஓகே தான். லாங்குவேஜ்க்கு மட்டும் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. அதர் சப்ஜெக்ட்டுக்கு 2 days and more than 3 days அந்த மாதிரி லீவ் இருக்குது ஓகேங்களா? So அதனால லீவ் ஓகே தான். அந்த டைமும் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு டைம் இருக்குது. 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான். சோ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கற முதற்கொண்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் அண்ட் டைமிங் எப்போ படிச்சா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய அந்த டைமிங் இந்த நேரத்துல படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங் அண்ட் ஸ்டடி பிளான் உங்ககிட்ட சொல்ல போறேன். டு ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 450 ஆவது. ஏன்னா ரொம்பவே ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் 10thல 450ங்கிறது. பிகாஸ் இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல உங்களுடைய மார்க் 450 அப்படினா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 470 ல இருந்து 75 அந்த ரேஞ்சில வரும் ஓகேங்களா? சோ அதனால ஹாஃப் இயர்லி எக்ஸாமா ஒரு பப்ளிக் எக்ஸாமா நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீ பப்ளிக் எக்ஸாமா நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னதான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு 2 ரிவிஷன் எக்ஸாம் இருந்தாலும் திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். ஏனா ஆல் ஓவர் ஸ்டேட் ஒரே டேட்ல நடக்கும். மேக்ஸिमम இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வச்சு தான் எடுப்பாங்க. சோ அதனால இத கொஞ்சம் இந்த எக்ஸாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதே முடிஞ்ச அளவுக்கு இதான் உங்களுக்கு பப்ளிக் மார்க் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அந்த மார்க் தான் ஆல்மோஸ்ட் உங்க பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 10 to 15 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். அதோட அவ்வளவுதான் ஓகேங்களா? சோ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. திஸ் இஸ் தி ஸ்டடி பிளான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னைக்கு என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கறத. அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடண்ட் இன்னும் நம்மளுடைய கல்வி மினி சேனலை மைக் ஆன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணனா? யா ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஹியர் ஆஃப்டர் ரெகுலரா 10th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மாடல் क्वेश्चन பேப்பர் எல்லா வீடியோமே வரும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க பட் லைக் ரொம்ப கம்மி தான். மேபி ரெக்கமெண்டேஷன் அதிகமா இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ கன்சிஸ்டன்சியால இல்ல மேபி அதனால இருக்கும். ஓகே, சோ இப்போ டைம் டேபிள் பார்க்கலாம். டைம் டேபிளை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பிளானுக்குள்ள போகலாம் ஓகேங்களா? சோ அகைன் சொல்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மோர் தென் தட் வாட்ஸ்அப் குரூப்ல மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF எல்லாமே ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம கல்வி மினி அண்ட் KK Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 10th டிசம்பர் 10 தமிழ் ஸ்டார்ட் பண்றாங்க. டிசம்பர் 12 இங்கிலீஷ்க்கு 1 டே தான் லீவு. சோ அதனால 1 டே பத்துமான மேபி ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு நிறைய அந்த பேராகிராஃப் எல்லாம் மீனிங் புரியாம ஃபுல்லி மெமரைஸ் பண்ற ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் பத்தாது. சோ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஸ்டடி பிளான்ல சொல்றேன். ஓகே, அண்ட் 15 மேத்தமேட்டிக்ஸ்க்கு 2 நாள் மோர் தென் இனஃப் லீவு. மேக்ஸ் சயின்ஸுக்கு 2 நாள் ஓகே தான். சோசியல் சயின்ஸுக்கு 3 டேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ டைம் டேபிள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சாலிடா கொடுத்துருக்காங்க. ஈஸியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நவ் வி ஹேவ் டு கோ தி ஸ்டடி பிளான். அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ படிக்கணும் கரெக்டா நாளையில இருந்து 18ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. லைக் என்ன அப்படின்னா மார்னிங் மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இருந்து 2 hours இல்ல அட்லீஸ்ட் 1 hour ஆவது கம்பல்சரி மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவினிங் ஒரு 3 to 4 hour உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் தான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 ல இருந்து 4 hours உங்களால எவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியுதோ சோ அவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை இனிமே கன்சிஸ்டன்சியா நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி வரைக்கும், ஹாஃப் இயர்லின்னு சொல்ல முடியாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். திடீர்னு இது வரைக்கும் சும்மா எக்ஸாம் டயத்துல மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லைக் எக்ஸாமுக்கு முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ திடீர்னு டெய்லி காலையில் 1 hour 1.5 hour ஈவினிங் 3 hours ப்ரிப்பேர் பண்ணதுன்னா இட்ஸ் ரியலி ஹார்ட். பட் சில ஹார்ட் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. ஐ திங்க் மார்ச் 11 பப்ளிக் எக்ஸாம். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா கொஞ்ச நாள் தானே. ஸோ அடுத்து ஒரு 2-3 months சாரி அட்லீஸ்ட் 2-3 months ரிலாக்ஸ்டாக இருப்பேன். 1.5 hours ஆல்மோஸ்ட் இல்லையா? ஏன்னா அடுத்து 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. முன்னாடிலாம் சொல்லலாம் 10th அடுத்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 11th பப்ளிக் 12th பப்ளிக் ஒரு ரொட்டீனாக போகும். பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த 10th மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. நீங்க ரிலாக்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணலாம். as well as நீங்க எக்ஸாமுக்கு முத நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா அந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணலாம். தட்ஸ் நாட் a matter. அதுக்கப்புறம் நீங்க 12th தான் ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 month இருக்கு. அந்த 3-4 month கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ மார்னிங் நீங்கள் 5க்கு முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா தட்ஸ் யுவர் விஷ். பட் அட்வைசபிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6:30 or 5 to 7 1.5 hours or 2 hours கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு 7 o'clockலாம் கிளம்பணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 வரைக்கும் ப்ரிப்பேர். ஏன்னா நிறைய பேருக்கு ஏர்லியாகவே வேன் வந்துடும், இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும், லாங் ஸ்கூல் லாங்காக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸில். அப்படிங்கிறப்ப 5 to 6 ஆவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஈவினிங்
5 o'clock வந்துருவீங்க, ஒரு சிலர் 4:30க்குலாம் வந்துருவீங்க, ஒரு சில பேர் 6 o'clock 6:30 அந்த மாதிரி வருவீங்க. எப்படியா இருந்தாலும் சரி ஒரு மினிமம் 3லேருந்து 4 hours. இப்போ 6 o'clock வரீங்களா, 6 to 9 இல்லை 5 o'clock வந்த உடனே படிக்க சொல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூஸாக 3 hours படிக்கணும்னு இல்லை, ஒரு 1.5 hours 1.5 hours இல்லை ஒரு 2 hours ஃபர்ஸ்ட் நல்லா கான்சென்ட்ரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1 hour கேப் இல்லை, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு 1 hour அடுத்து அந்த மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓவரால் ஒரு நாளைக்கு 4 to 5 hours நீங்கள் கம்பல்சரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. Now we have to go the study plan. 18ஆம் தேதி இதில் நான் வந்து ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கிறது வந்து மெயின் சப்ஜெக்ட், செகண்டாக எழுதியிருக்கிறது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இதில் மெயின் அண்ட் ஆப்ஷனல் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மார்னிங்கில் நல்லா ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா அந்த நீங்கள் எந்த நேரம் அதிகமாக படிக்கிறீங்களோ, எனக்கு வந்து மார்னிங் படித்தா தான் நல்லா மெமரி ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட்டை மார்னிங் படிங்க, இல்லை எனக்கு ஈவினிங்னா நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் ஈவினிங் படிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைமிங்கில் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 18ஆம் தேதி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், 19 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது 18 to 21, அதாவது இந்த 4 நாள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுதான் உங்களுடைய மெயினா. அப்போ தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேணா, இந்த வீக் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஓகேலா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், இல்லை அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 4 நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து அதில் மெயின் சப்ஜெக்ட் நீங்க வந்து மேக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ தயவு செஞ்சு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வரப்போகுது. ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் மேக்ஸுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, இல்லை யூடியூப்ல போய் 10th மேக்ஸ் ஆஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வரும், இல்லை கல்வி மணி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து அடுத்தடுத்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன். பட் மேக்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒருவேளை இந்த வீடியோ வந்து 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவும் பார்க்குறீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ராபப்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 22, 23 சனி ஞாயிறு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும், ஒரு சில பேருக்கு சாட்டர்டே லீவ் இருக்கும், சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கும், ஒரு சிலருக்கு 1 நாள் லீவ் இருக்கும், ஒரு சிலருக்கு லீவே இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஃபுல்லாக வைப்பாங்க. ப்ராபப்லி 10th அவ்வளோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில ஸ்கூல் அப்படி பண்ணுறாங்க, நான் டியூஷனில் கூட கேள்விப்பட்டேன். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. 22 and 23 லாங்குவேஜ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் 24 நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக அந்த 5 நாளுமே வந்து மெயின் சப்ஜெக்டாக சோசியல் சயின்ஸையும் ஆப்ஷனலாக வந்து மேத்தமெட்டிக்ஸை எடுக்க போறீங்க. சயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 24, 25, 26, 27, 28 மெயின் சப்ஜெக்டாக சோசியல் சயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. 24, 25, 26 அந்த 3 நாள் வந்து மேக்ஸை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 days வந்து மேக்ஸை மெயின் சப்ஜெக்டாக ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் 3 days மேக்ஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாமல் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இதெல்லாம் வந்து தேர்டை கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் 5th ஈஸியாக இருக்கும் அந்த சாப்டர், 8th சாப்டர் இதெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 3rd and 7th 6th கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத கூட நீங்கள் இப்போ இந்த டைத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 29 and 13 வந்து மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் 3மே ப்ரிப்பேர் பண்ணணுமான கிடையாது. உங்களுக்கு வந்து எது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கோ ஸோ அந்த சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு மேக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் போதும், எனக்கு மேக்ஸில் தான் மார்க் கம்மியாகுது, இல்லை எனக்கு சோசியல் சயின்ஸ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ல எது டிஃபிகல்ட்டோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் டிசம்பர் மூவ் ஆயிருவீங்க. அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பரில் தான் 10 ஒரு 9 days தான் இருக்குது. அதில் டிசம்பர் 1 வந்து சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இது அதை நல்லா பார்த்துக்கோங்க. 26ஓட நீங்கள் மேக்ஸ் முடிச்சிருவீங்க. அவ்வளோதான். இதுக்குள்ள மேக்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எப்பப்போ எது படிக்கணுமோ படித்து முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸே படிக்க போகிறது கிடையாது, டேரெக்டாக எக்ஸாமுக்கு தான் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ டிசம்பர் 1 வந்து சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், டிசம்பர் 2 சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், டிசம்பர் 3 சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த 3 நாளுமே வந்து சோசியல் தான் வந்து நீங்கள் மெயினாக வச்சு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகேங்களா, அடுத்தது 4, 5 2 நாளுமே ஃபுல்லாக சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம இங்கே ஒரு 4 days இங்கே ஒரு 2 days அப்படின்னு ஆப்ஷனில் தான் விட்டுருக்கோம். ஸோ மெயினாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த 2 நாள் வந்து சயின்ஸ் கம்ப்ளீட்டாக வித் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஒரு 4 to 5 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஒரு நாளைக்கு, ஆல்மோஸ்ட் 2 days இருக்கா, 10 hours நீங்கள் சயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ இந்த தமிழ் இங்கிலீஷ் எப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா
ஒரு இந்த 2 நாள் போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மார்னிங் ஈவினிங் படிக்கிறது வீட்டில், அப்போ நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்களா டைம், லைக் ஸ்கூலில் வந்து சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், இல்லை தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு அவர் படிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட் எக்ஸாம். ஓகே, அண்ட் தென் 6 and 7 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 5 வரைக்கும் சயின்ஸ் சொல்லியிருக்கேன். 6 and 7 வந்து நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த வீக்கெண்ட் வந்து ஃபைனலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் உங்களுடைய கம்ப்ளீட் பிளான். 8 and 9 வந்து தமிழ் எக்ஸாம், 10 தமிழ்ங்கிறனால 8 and 9 வந்து தமிழ். இல்லை நீங்கள் தமிழ் ஆல்ரெடி ஓகே ப்ரிப்பேர் நல்லா பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த 1 டே போதும், 9 மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 8 வந்து இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இங்கிலீஷுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆஸ் யூ நோ, உங்களுக்கு டைம் வந்து ஒரு நாள் தான் இங்கிலீஷுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஃபார் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2025. ஷுவராக அந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து நான் வந்து மேக்ஸுக்கும் சோசியல்ஸுக்கும் கொஞ்சம் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நான் சர்வே எடுத்தபடி எனக்கு நிறைய விட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 சப்ஜெக்ட் கம்பேரிவிட்லி சயின்ஸை விட இது 2 டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னனால, ஒருவேளை உங்களுக்கு சோசியல் விட சயின்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சயின்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி சோசியல் சயின்ஸ். நீங்கள் அக்கார்டிங் டு த யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டைம் டேபிள். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் அகைன் சொல்கிறேன், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஷேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF எல்லாமே நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். மையா மையா நிலாவை